உங்களால் வெற்றி பெற முடியாது, இங்கிருந்து கிளம்புங்கள் என கூற, கருப்பு சிங்கங்களும் ஓ அப்படியா, சரி, அப்படியென்றால் உன்னை கொன்று எங்கள் ராஜாவுக்கு பரிசளிக்கிறோம் என்று கூறுது. இந்த சிங்கமோ சரி, அப்படியென்றால் மோதி பார்த்திடலாம் என்று கூறி சண்டையை ஆரம்பிக்கின்றது. இரண்டு கருப்பு சிங்கங்களும் மிக கடுமையாக தாக்கின்றது. இதனை எதிர்த்து அடிக்க முடியாமல் திணறுகின்றது ராஜாவின் மகன். இதை கவனித்துக் கொண்டிருந்த கண்காணிப்பாளர் கழுகு புறாவிடம் நடப்பதை கூறி அரசருக்கு தூது அனுப்புகின்றது. ராஜாவின் மகனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் பயந்து காட்டின் நடுப்பகுதியை நோக்கி ஓடுது. காட்டின் நடுப்பகுதி அடைந்ததும் கருப்பு சிங்கங்கள் அங்கிருந்து திரும்ப போயிருது. ஒரு வழியாக தப்பித்து அரசரை சென்று அடைகிறது மூன்றாவது சிங்கம். வடக்கு திசையை நோக்கி சென்ற நான்காவது சிங்கம் கருப்பு சிங்க கூட்டம் வடக்கிலிருந்து கிழக்கு திசையை பார்த்து நகர்வதை கவனித்துக் கொண்டு இருந்தது. முழு பகுதியை காண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை தொட்டு பார்க்கவும். நன்றி.